இல்லை எனக்கு லைவ் காமிச்சிச்சு, அதனால் நான் அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகுதா? போய்ட்டு ஓகே சார், ஓகே நான் ஸ்டார்ட் பண்ண மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறது இல்லை. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தியரிஸாக இருக்கும். அண்டு அதர் சப்ஜெக்டில் இப்போ மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்திங்கன்னா ஃபார்முலா, டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா டெரிவேஷன்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, அட் த சேம் டைம் கான்செப்ட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட், ஆக்சுவலாக தட் இஸ் ஈஸி ஒன். By practice, that is very easy one. Not only easy, actually that is very important. Physics chapters and topics are very important. Every important சொல்றீங்க. Okay, let's go on. Actually, electrostatics, that is the first chapter. In this electrostatics, I have divided two parts: electric charges and fields, and then electrostatic potential and capacitance. These two parts in this electrostatics chapter. So in this session, we are trying to focus on electric charges and field. Charge na enna? What is my field? We will look at that. Okay, electric charge. So what is my electric charge? Well, charge அப்படினு சொன்னா maybe it looks like stone, ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குமா? Stone or any substance, it has any mass value? Right, before that we will see that what is in by charge. Actually, electrostatics, what is the meaning of the heading electrostatics, the chapter name electrostatics. நான் ஒவ்வொரு டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை சொல்கிறது உண்டு. ஒரு சாப்டர் நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை அந்த சாப்டரில் எத்தனை 2 மார்க்ஸ் இருக்குது, எத்தனை 3 மார்க் இருக்குது, அண்ட் தென் எத்தனை 5 மார்க் இருக்குது, எவ்வளோ 1 மார்க் இருக்குது அப்படின்னு ஒரு மார்க் பேஸ்டாக நம்ம பார்க்குறோம். தட்ஸ் ஆக்சுவலி மார்க்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் ஃபைன், பட் that is secondary actually. What is the primary? And the chapter பார்க்கறதுக்கு முன்னாடி we should try to understand the chapter name, try to understand the chapter of practical ideas in our life. For example, look at the electrostatics. What is the meaning of electrostatics? நிறைய பேர் electrostatics meaning தெரியாமலேயே அவங்க
2 மார்க்ஸு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸு 1 மார்க்கில் எடுத்து ஈவன் இல்லை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, யூ ஹவ் ஸ்கோர்ட் such a good mark. What is the meaning for electrostatics? I don't know. Okay, right. Try to, so if we make some interest on the subject, some interest, sure it will guide you to learn a vast area, not only for you may enjoy, at the same time you can score high marks also. Right, electrostatics. So statics is nothing but rest. Electrostatics, charges are at rest positions. So there are look at that, the electron. What is in by electron? So we have studied about atom, lower classes atomic structure. Atom, consider nucleus. In and around the nucleus there will be an orbit. In the orbit electrons are revolving. It's fine. What is in the electron? Electron is a negative charge. Okay, but electron அப்படின்றது அந்த வேர்டு எங்கேருந்து வந்தது? Greek word amber. Amberல இருந்து electron அப்படிங்கிற வேர்டு வருது. What is in the amber? ஆம்பர்னா என்ன? நீங்கள் ட்ரீலாம் பார்த்துருப்பீங்க. ட்ரீயில் ஒரு சில நீம் ட்ரீ, ஒரு டேமரன் ட்ரீயில் கூட ஒரு சில ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீயில் வரும்னு நினைக்கிறேன். பயாலஜி டீச்சர்ஸ் அவங்களுக்கு தெரியும், நீ கேட்டுங்க. அது கட் பண்ணால் கொஞ்சம் ரெசின் இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக கூட ரிலீஸ் ஆகும். ரெசின் மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜெல்லு மாதிரி இருக்கும், கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகி அப்படியே சாலிட் ஆகிடும். கொஞ்சம் ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாலிடாக இருக்கும். இட் லுக்ஸ் லைக் ஸ்டோன், பட் இட் இஸ் நாட் ஸ்டோன், ரைட்? ஸோ இப்போ எதுக்காக நான் அந்த ரெசின் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்? ஆம்பர் இஸ் தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ரெசின் மாதிரி தான் அந்த ஆம்பர் அப்படிங்கிறது. ஆம்பர் இப்போது அது ஒரு பேர்ல்ஸ், நம்ம ஆர்னமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற டைமண்ட்ஸ், கோல்டு, அது மாதிரி நிறைய நம்ம நிறைய சாஃப்ட்வேர், நிறைய நம்ம ஆர்னமெண்ட்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுறோம், பேர்ல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஒன் ஆஃப் த பேர்ல்ஸ் வந்து இதை இப்போ ஆம்பரை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ ஆம்பர் அப்படிங்கிறதுனா அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிற வேர்டு வருது. லெட் இட் பி. எதுக்கு இப்போ எலக்ட்ரானை பற்றி பேசுகிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். லுக் அட் தட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் அட் ரெஸ்ட். Electro, it means charges, simply a charges. Yeah, not only electrons. There are 2 types of charges, right? Positive charge and negative charge. Who coined electric charge, positive charge and negative charge? Who coined? Do you have any idea? Benjamin Franklin. Yes, some of you you know about that. Benjamin Franklin. So Benjamin Franklin, US statesman. யூஎஸில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எப்படி நம்ம காந்தி தாத்தா மாதிரி, நம்ம எப்படி நம்முடைய கண்ட்ரியில் காந்தி, மகாத்மா காந்தி எப்படியோ அதே மாதிரி தான் யூஎஸில் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். எப்படி காந்தியோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? ஓகே, ஆக்சுவலி ஐ டிவியேட்டிங் எனிவே, ரைட். ஸோ நம்முடைய இந்தியன் கரன்சியில் வந்து காந்தி தாத்தாவுடைய பிக்சர் இருக்குல்ல, அதே மாதிரி யூஎஸ் டாலரில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய பிக்சர் இருக்கும். ஆக்சுவலி அப்போ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இஸ் அ ஃபிசிஸ்ட். எஸ், he was a physicist. He was a chemist, he was a mathematician, he invented so many things, more than 1000 inventions. பட் எல்லா இன்வென்ஷன்ஸுமே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொசைட்டிக்கு ஃப்ரீயாக எந்த ஒரு ராயல்ட்டி ஃப்ரீ கொடுத்தவர் தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஓகே, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பற்றி ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் சார்ஜில் நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு இருக்குன்ற ஒரு ஐடியா வந்து கொண்டு வரார். ஓகே, தட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். வாவ், லுக் அட் தட் பிக்சர். ஏதோ ஒரு வுட்டன், ஓகே, ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஒரு கேர்ள் வந்து டச் பண்ணுறாங்க. டச் பண்ண உடனே என்ன ஆகுது? அவங்களுடைய ஹேர்லாம் பாருங்கள். லுக் அட் தட். அவங்களோட ஹேர் வந்து ஒரு நார்மலாகவே இல்லை, வித்தியாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு ஷாக் அடிக்குமோ? ஷாக் அடித்தா எப்படி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி? லுக் அட் தட், ஒரு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த டிவைஸ்? அந்த டிவைஸோட நேம் என்ன? Van de Graaff generator. I don't know how many of you had experience with the Van de Graaff generator. Maybe you had seen some pictures, videos, or maybe you have some experience with the Van de Graaff generator. Van de Graaff generator normally science exhibitions la, otherwise science park, science centers la Van de Graaff generator இருக்கும். பட் ஜென்ரலாக நம்ம லெபார்ட்டரியில் இருக்காது. பிகாஸ் லெபார்ட்டரியில் Van de Graaff ஜென்ரேட்டர் அப்படிங்கிற அந்த டாபிக் மோஸ்ட்லி தியரியே நிறைய போர்டில் Van de Graaff ஜென்ரேட்டர் அப்படிங்கிற டாபிக் இப்போ இல்லை. ஸோ லுக் அட் தட். ஸோ Van de Graaff ஜென்ரேட்டரை டச் பண்ண உடனே அந்த கேர்ளுடைய ஹேர்லாம் பாருங்கள், வேறு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங்? ஆக்சுவலி அந்த கேர்ளுடைய
body, it means hair to toe to top, uncharged body. There is no charges, uncharged body, right? But look at that Van de Graaff generator. Van de Graaff generator is Van de Graaff generator can generate charges. Generate charges. Charges full அந்த சர்ஃபேஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். Look at that. So charged body, uncharged body. இப்போ charged body, uncharged body டச் பண்ணும்போது charges can transfer from charged body to uncharged body. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சார் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை, பட் ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட். உங்களுக்கு என்ன அப்படி நீங்கள் யாராவது சொல்ல முடியும்? என்னென்னா டிவி இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் வீட்டில், டிவிக்கு பக்கத்தில் நம்ம சம்டைம்ஸ் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இப்போ உள்ள டிவியில் வருதான்னு எனக்கு தெரியல. இப்போ உள்ள டிவி எல்லாமே ஆர்கானிக் எல்இடி, ஓஎல்இடி, அமோல்டு, எல்சிடி. பட் ஓல்டு டிவி டைப் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் கேத்தோட் ரே டியூப் டிவி. அந்த டிவியோட ஸ்க்ரீனில் ஸோ whenever bring our hand towards the screen, what will happen? These hairs will erect. அப்போ எப்படி எரெக்ட் ஆகிட்டு இருக்கு? வாட்ஸ் ஹேப்பனிங்னா அந்த டிவியோட மானிட்டரில் ஆக்சுவலி டிவி அந்த ஓல்டு டிவியோட சிஆர் கேத்தோட் ரே டியூபோடைய அது ப்ராசஸ் வந்து எலக்ட்ரான் ஸ்கேனிங். That is communication system. That is another chapter. Let it be. அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ எலக்ட்ரான் ஸ்கேனிங். ஸோ அந்த ஓல்டு டிவியோட அந்த ஸ்க்ரீன் எலக்ட்ரான் ஸ்கேனிங். இட் மீன்ஸ் எலக்ட்ரான் சார்ஜஸ் சார்ஜ்டு பாடி நம்முடைய ஹேண்டில் இருக்கக்கூடிய நம்ம பாடி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஹேர் அன்சார்ஜ்டு பாடி. whenever we try to touch charged body and uncharged body, what will happen? Charges will transfer from charged body to uncharged body. That's why these normal hair shows erect, right? So இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். லுக் அட் தட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பட் இங்கே ஆக்சுவலாக ஒரு பிட்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது அண்ட் தென் கோம்பு வச்சு ஏதோ டச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், சார் நாங்கள் கோம்பு வச்சுலாம் பண்ண இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். பட் வி ஹவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். விச் எக்ஸ்பீரியன்ஸ்? லுக் அட் தட். மேபி அந்த நீங்கள் அன்றைக்கி ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணாமல் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேல் எடுத்து அப்படியே ரப் பண்ணிவிட்டு பிட்ஸ் ஆஃப் பேப்பர் போட்டு டச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேலோட அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். லுக் அட் தட். தெர் இஸ் நோ ஆயில் and there is no gum, paste, anything. But after rubbing immediately when you touch the light objects, it means bits of paper, it's attracting, it's sticking on the scale. What's happening? Rub பண்ணும்போது charges நீங்க ஜெனரேட் பண்றீங்க. whenever you rub, charges generate ஆகுது, அந்த ஸ்கேல ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ charged body. Before rubbing it was uncharged body, but after rubbing it is a charged body. Upper bits of paper, light objects, right? It does not have a very big mass. Very mass value is very less. So light objects easily attracted. And the papers, that is uncharged body. So whenever we touch charged and then uncharged, so bits of paper uncharged body attracted towards the charged body. ஸோ லுக் அட் தட். இந்த செகண்ட் பிக்சர் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இந்த கோம்பு நம்ம பட் ஆயில் இல்லாமல் ஸோ ஆர்டினரியாக நம்ம இது பண்ணும்போது நமக்கு இங்கே பிட்ஸ் ஆஃப் பேப்பர்லாம் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு செகண்ட் பிக்சர். தேர்ட் பிக்சர், லுக் அட் தி தேர்ட் பிக்சர். இந்த பாயோடைய ஹேரில் அது பலூன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஏதோ பேஸ்ட் வச்சு அதை ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்குது. இட் இஸ் நாட் அது. மேபி நீங்கள் பேஸ்ட்டுன்னு சொல்லலாம், பட் no, it is not like that. You can have this kind of experience. Maybe I don't know you had or not, but anyway maybe in ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். That is possible. Consider a woolen cloth, balloon. Takes 2 or 3 balloons, blow it, and after blow just rub the balloon with the woolen cloth. Okay, woolen cloth அப்படியே ரப் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணலான்னா மேபி உங்கள் வால் ஏதாவது வீட்டில் வால் இருக்கும், அந்த வாலில் வச்சிங்கன்னா ஸ்டிக் ஆகும். இந்த ரப் பண்ணதை நம்முடைய ஹேரில் வச்சா ஹேரில் ஸ்டிக் ஆகும். ஈவன் 2 பலூன் எடுத்துகிட்டு ரப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் after rubbing when you brought 2 balloons trying to close each other, there will be no attraction.
there will be strong levitation. There will be strong levitation. So what's happening? There is a strong repulsive force between these two balloons. அப்போ ரப் பண்ணும்போது இதுவாக இருக்குது. பட் பிஃபோர் ரப்பிங், when you kept it together, sure it will be very closer. But after rubbing, when you kept it together, there is a strong levitation. There is a strong levitation. Yeah, and that's the gap. Because of strong repulsive force. Why strong repulsive force? Same charges. Okay, same charges. Yes, woolen cloth rub பண்ணும்போது negative charges அந்த balloonல இருக்குது. Another balloon that is also negative charges. So same charges, it means like charges repel each other. We know about that. Yeah. So what exactly is happening in these cases? Just now I explained what happened. Yeah, look at that. One more picture. Spherical shell or spherical shell. Okay, right. So there is a solid sphere or spherical shell, right? Look at that. In and around the surface, there are charges. Charges resides on the surface of the sphere. But before that, I want to tell you, வீட்டில் கரண்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே வீட்டில் கரண்ட் இல்லை, கரண்ட் போயிடுச்சு, அப்படி தான் நமக்கு வந்து கரண்ட் இல்லை, கரண்ட் வந்துருச்சு, இந்த மாதிரி வேர்டில் யூஸ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக் அப்படின்ற வேர்டு வந்தாலே கரண்ட். வாட் இஸ் இந்த கரண்ட்? எனி ஐடியா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, லுக் அட் தட் லேட்டர். கரண்ட், வாட் இஸ் இந்த கரண்ட்? கரண்ட்டுடைய மீனிங், கரண்ட் இஸ் நாட் இங்கிலீஷ் வேர்டு. கரண்ட்டுடைய இங்கிலீஷ் மீனிங் ரன்னிங் ஆர் ஃப்ளோயிங் ஆர் மூவிங். யூனோ ஒன் திங், அப்போ மூவிங்னா நிறைய மூவ் ஆகுது. ஜென்ரலாக ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கரண்ட்டு? வாட்டர் கரண்ட், ஏர் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட். Water current, what is by water current, sir? Whenever water molecules moves one place to another place, that is called water current. Fine. What is by air current? Whenever air molecules moves one place to another place, that is called air current. Okay. What is by electric current? Likewise, whenever charges moves one place to another place, that is called electric current. That is called electric current. But generally நம்ம current அப்படின்னு சொன்ன உடனே சார்ஜஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு தான் நம்ம மைண்டு போகுது. நோ, கரண்டோட மீனிங் ரன்னிங் ஆர் ஃப்ளோயிங் ஆர் மூவிங், ரைட்? ஸோ ஆக்சுவலி வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் இந்த ஃபிசிக்ஸில் நம்ம ஜென்ரலாக கரண்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம பார்த்துட்டு இருக்கு இந்த சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நாட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. People have a difference. What is the difference between electrostatics and electricity? Later in the next slides. Look at that. This body is holding charges on its surface. Right. இப்போ look at that. இந்த பிக்சரை பார்க்கும்போது சார்ஜஸ் எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குதா இல்லைன்னா மூவ் ஆகிட்டு இருக்குதா? Look at that. Charges are not moving. Charges are at rest position on the surface of the sphere. Look at that. They are not in motion. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்னது? What is current? What is current electricity? Whenever charge moves one place to another place, that is called current. If charges moves, that is called current. அப்போ charges move ஆனால் what will happen அப்படிங்கிறது learn பண்ண, that is called current electricity. What is electrostatics? Statics, rest position. If charges are at rest position, that is called electrostatics. Yeah, look at that. Study of the charges. So ரெஸ்ட் பொசிஷனில் கூடிய சார்ஜஸ் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்க ட்ரை பண்ண, அந்த ஹெட்டிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ரைட்? லுக் அட் தட். ஒரு ஒயர் கொடுத்துருக்குறாங்க இங்கே, காப்பர் ஒயர். ஃபைன். நெகட்டிவ் டெர்மினல், ஓகே. பாசிட்டிவ் டெர்மினல். ஐ ஹோப் ஜென்ரலாக ஒரு ஒயர் நம்ம வீட்டில் இருக்கும். ஒரு ஒயர்னு எடுத்தால் அந்த ஒயருக்கு 2 எண்ட் இருக்கும், கரெக்டாக? அப்போ ஒரு எண்டுக்கு பேர் பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொரு எண்டுக்கு பேர் நெகட்டிவ் டெர்மினல். நம்மளே நேம் வச்சுக்கலாம். நோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் கனெக்ஷன் வித் த பேட்டரி. லெட் இட் பி. ஸோ 2 டெர்மினல் இருக்கு போது, லெட் இட் பி. இப்போ எதுக்கு இந்த ஸ்லைடு வந்துச்சு, என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க? எலக்ட்ரான்ஸ், ஓகே, நெகட்டிவ் சார்ஜஸ், ஓகே. இன்சைட் த காப்பர் ஒயர் தேர் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஃபைன். ஓ காட், சார்ஜஸ் ஆர் மூவிங். ஓகே. Inside the wire, charges are moving without battery. Look at that. There is no battery. There is no cell.
even though inside the wire charges moves. அப்போ எங்கள் வீட்டில் நிறைய வயர்லாம் கிடக்குது சார், கனெக்ஷன் இல்லாமல் சும்மாவே வயர் அங்கங்கே இருக்குது. அப்போ அங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கேன். எஸ், அப்சல்யூட்லி. பட் ரேண்டம் மோஷனில் இருக்கும், ரேண்டம் டிரெக்ஷனில். அதை ஒரு யூனிக் டைரக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறது இந்த பேட்டரி அப்படிங்கிறது. we will discuss about this later in the current electricity chapter. Now அப்போ we are discussing about charges are at rest position. Am I right? We are discussing about charges are at rest position. பட் இங்கே சார்ஜஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லை. தென் இந்த பிக்சர் ஏன் இங்கே வந்தது? these charges are in motion, right? இதுக்கு பேர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சார்ஜஸ் மூவ் ஆனால் அதுக்கு பேர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சார்ஜஸ் ரெஸ்ட்லேயே இருக்குது. ரெஸ்ட்லேயே இருந்தால் என்னெல்லாம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுக்கு ஹெட்டிங் கொடுத்தா தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ கரண்ட்டுக்கு இன்னொரு பேர் டைனமிக், ஸ்டாட்டிக் ஆப்போசிட் டைனமிக், ரைட்? ஸோ ஸ்டாட்டிக் மீன்ஸ் ரெஸ்ட், டைனமிக் மீன்ஸ் மோஷன், ரைட்? ஓகே. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலி அவர் டாபிக் டுடே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நாட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. பட் வி ஷுட் நோ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து லோயர் கிளாஸஸ்லாம் ரொம்ப ஒன்றும் அப்படி நம்ம கேள்விப்படலை. நம்ம சின்ன வயசில் சின்ன கிளாஸில் லேர்ன் பண்ணது எல்லாமே கரண்ட் 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 இப்படி தான் பார்த்துருப்போம். பட் ஒன்ஸ் கிளாஸ் 12 என்டர் ஆகும்போது தெர் இஸ் அ மேசிவ் செப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. செப்பரேட்டாக பண்ணுறாங்க. இது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அப்படி ஒரு மேசிவ் செப்பரேஷன். அப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி நமக்கு ஒரு ஐடியா லோயர் கிளாஸஸ்லாம் இருந்திருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு நியூவாக வந்துருக்கு. ஸோ அதனால் ரெண்டே கம்பேர் பண்ணுறாங்க. வி மஸ்ட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. Yes, what are the difference? When charges are stationary, that is called electrostatics. When charges are in motion, that is called current electricity. Just now we got a discussion, right? So blink ஆகிட்டு இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறதா சார்ஜஸ் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறத டீல் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அந்த டைட்டில் இல்லை அந்த அதை லேர்ன் பண்ணக்கூடிய அந்த ஹெட்டிங் டாபிக் பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அண்ட் தென் சார்ஜஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை லேர்ன் பண்ணக்கூடிய டாபிக் பண்ணல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கான்செப்ட் ஆஃப் சார்ஜ். வாட் இஸ் இன் தி சார்ஜ்? வாட் இஸ் சார்ஜ்? அம்மா சார்ஜ்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் இன் தி சார்ஜ்? சார்ஜ் என்ன? டெஃபினிஷன் ஆஃப் சார்ஜ். இட் இஸ் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். சார்ஜ் அப்படின்னா என்ன? சார்ஜ் அப்படின்னா ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குமா, அப்படி இல்லைன்னா ஒரு லட்டு மாதிரி இருக்குமா, பூந்தி மாதிரி இருக்குமா? வாட் இஸ் தட்? சார்ஜ் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ சார்ஜ் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதன் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. எஸ், அப்சல்யூட்லி. ஒரு லட்டு எப்படி இருக்குமோ, ஒரு பூந்தி எப்படி இருக்குமோ, ஒரு ஸ்டோன் எப்படி இருக்குமோ, ஒரு குவாவா எப்படி இருக்குமோ, ஒரு ஆப்பிள் எப்படி இருக்குமோ, தட் இஸ் எவ்ரிதிங் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. லைக்வைஸ் சார்ஜ் ஆல்சோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்போ லட்டு, பூந்தி, குவாவா, ஸ்டோன் இதுக்கெல்லாம் மாஸ் வேல்யூ இருக்குது. இதுக்கு மாஸ் வேல்யூ இருக்கா? மாஸ் வேல்யூ இருக்குதா? எஸ், அப்சல்யூட்லி. இட் ஹாஸ் அ மாஸ் வேல்யூ. It has mass value, but very, very less. It has a mass value. Not only mass, actually stone, it does not have any power. But charge, that is a physical property. It means it has mass value. At the same time, it has some power, special power. That is attractive. It can attract negative charges. It will repel other positive charge. That special power given, not given. Already it is exist with the charge. That is charge. Yeah, look at that. Positive charge run ஆகிட்டு இருக்குது. Oh God, negative charge in the opposite side. Negative charge ஓடிட்டு இருக்குது. Okay. Towards. Why towards? Both they are like charges? No. Unlike charges. Different charges. Unlike charges. Plus and minus. Force of attraction. So sure there will be attractive force between plus and minus. And plus. இப்போ ஒரு ப்ளஸ் பக்கத்தில் வைக்கிறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ், வாட் வில் ஹேப்பன்? தேர் வில் பி ஸ்ட்ராங் அட்ராக்டிவ். ப்ளஸ் ஸ்ட்ராங் ரிப்பல்சிவ். ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஸோ த ஃபோர்ஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு சார்ஜ். அப்போ சார்ஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜ் அப்படின்றது தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இட் ஹேஸ் அ மாஸ் வேல்யூ,
but very less mass value. ஒரு 1 gram 2 gram அந்த மாதிரிலாம் இருக்காது. நோ, இந்த ஒரு 10 power minus 37ல் போகும். 0.0000 அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ மாஸ் வேல்யூ வெரி வெரி லெஸ், பட் இட் ஹாஸ் a ஸ்பெஷல் பவர். அந்த ஸ்பெஷல் பவர் தான் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், கான்செப்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ சார்ஜஸ் ஆர் கிளாசிஃபைட் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். யார் இதை சொன்னா? பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு. ப்ரோட்டான் சரி, ப்ரோட்டான் இஸ் a positive charge, yes. Electron is a negative charge, we know about that. But that is a very important thing, the last one. Look at that, magnitude of positive or negative charge is given. Positive charge-க்கும் negative charge-க்கும் same magnitude இருக்குது. Magnitude, what is in a magnitude? Number. What is the number? 1.6 into 10 power minus 19 coulomb. 1.6 into 10 power minus 19 coulomb. Answer 1.6 into 10 power minus 19. 10 power minus 19, it means 0.0018 போட்டுக்கணும். It means the charge value also very 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 less. So protonukkum electronukkum equal charge value இருக்கும், but mass value is different. We will discuss about this in other chapters, maybe when we come to the nucleus and modern physics. Yes, charge is a scalar quantity. But force of attraction, that is vector quantity. Properties of electric charges. Okay, what are the properties? Right, look at that charge like mass. I told you, no, it has a mass value. But very less mass value. Charge like mass is fundamental intrinsic property of matter. It is like a ordinary substance, but very less mass. Charge carried by proton is positive. Charge carried by electron is negative. இப்போ எந்த ஒரு என்டிட்டி, ஸ்மால் என்டிட்டியில் ப்ரோட்டான் இருக்குதோ, தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் சார்ஜ். எந்த என்டிட்டியில் எலக்ட்ரான் வந்து பொசஸ் ஆகுது, தட் இஸ் கால்டு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ரைட். ஸோ லுக் அட் தட். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட், இட் மீன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். லைக் சார்ஜஸ் ரிப்பல், இப்போ தான் நம்ம பிக்சர் பார்த்தோம். லுக் அட் தட். இங்கே இந்த பிக்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். look at that, minus repulsion, plus attraction, plus. So the like charges repulsion, there is a strong repulsion, but for minus and plus, it means for unlike charges there is a strong attraction. Well, force between, right. இப்போ கூலும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தர் வர போகிறாரு. ஆக்சுவலாக கூலுமுடைய ஐடியா தான் அந்த ஐடியா, ஃபர்ஸ்ட் ஐடியா. எனிவே we will discuss about the first point with the Coulomb's law. Electric charge is always conserved. அதான சார் conserved. What is the meaning of conserved? What is only conserved? There is no change. Okay. Remains same. Well, there is no decrease, there is no increase. எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. That is called conserved. That is the meaning of conserved. Electric charge is always conserved. It means, so simple, you are not able to create the charge, at the same time you are not able to destroy the charge. That's the meaning, conserved. Charge create பண்ண முடியாதா சார்? நீங்கள் சொன்னீங்க உலன் கிளாத் எடுத்துட்டு பலூன் எடுத்து ரப் பண்ணும்போது சார்ஜஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்களே. ஸ்கேல் எடுத்து இல்லை கூம்பு எடுத்து நம்ம ரப் பண்ணும்போது, ஹேரை ரப் பண்ணால் சார்ஜஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற வேர்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. இப்போ திடீர்னு மாற்றி சொல்கிறீங்க. எஸ், ஐ டோல்ட் யூ இட் வாஸ் கிரியேஷன், பட் இட் வாஸ் நாட் அ கிரியேஷன். whenever we rub, what's happening? Before rubbing, ஹேரும் சரி அந்த பலூனும் சரி, நியூட்ரல், ரைட்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் எங்கே இருக்கும்? அட் த சேம் டைம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே இருக்கும். பட் ரப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே ப்ளஸ் மைனஸ் ஈக்குவலாக இருக்குது, இங்கே ப்ளஸ் மைனஸ் ஈக்குவலாக இருக்குது, ரைட்? ஆஃப்டர் ரப்பிங் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பக்கம், இட் மீன்ஸ் இட் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ், சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ இங்கே கேரி ஓவர் ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இங்கே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இட் பிகம்ஸ் சார்ஜ் டு பாடி. தெர் இஸ் நோ கிரியேஷன், simply a transfer, simply a transformation of charges from one place to another place, one body to another body, that's all. There is no creation. You are not able to create the charge. Like conservation of energy, we have studied in lower classes. Energy can neither be created nor destroyed.
எனர்ஜி வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. பட் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஹீட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜி ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் ஆகும், ஹீட் எனர்ஜி ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜி ஆகும். ஸோ எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். வி ஆர் நாட் ஏபிள் டு டெஸ்ட்ராய் அண்ட் கிரியேட். லைக்வைஸ் சார்ஜஸ் same. Charges also we are not able to destroy, we are not able to create. So electric charges is always conserved. And electric charge is quantized. Okay, what is a quantized? Quantity. What is a quantity? Number. It has a value, it has some number. Charge சொல்றீங்களே, அந்த சார்ஜுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குங்களா? சார்ஜ் என்ன வேல்யூ? 1.6 into 10 power minus 19 கூலும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் பார்த்தோம். அந்த நம்பர் தான் சார்ஜ் இஸ் குவான்டைஸ்டு. அதர்வைஸ் ஒரு பால் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பால், அதர்வைஸ் ஒரு ஷெல், அதில் நிறைய சார்ஜஸ்லாம் இருக்குது. அந்த சார்ஜஸை வந்து எவ்வளோ கூலும், ஒரு சார்ஜஸ் எதில் மெஷர் பண்ணணும்? கூலும்ல மெஷர் பண்ணணும். சார்ஜஸை மெஷர் பண்ணக்கூடிய எஸ்ஐ யூனிட் கூலும். ஸோ எவ்வளோ கூலும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் கியூ இஸ் ஈக்குவல் டு எம்டி. அதர் ஸ்லைட்ஸில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் algebraic sum of individual charges. For example, இப்போ கன்சிடர் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பியரில் ஒரு +3 கூலும் இருக்குது, -2 கூலும் இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? +3 -2 algebraic sum. ஒரு algebraic sum எப்படி பண்ணுவீங்க? +3 -2 +3 -2 -1, ரைட்? That is ordinary mathematics. Ordinary mathematics அந்த algebraic ஐடியாவை இந்த சார்ஜஸ்லேயே நம்ம பார்க்க முடியும். +3 கூலும் -2 கூலும் இருந்ததுன்னா then when we add we will get a net electric charge value, that is +1 charge, right? So these are the properties of electric charge. சார்ஜ்னா என்ன? அந்த சார்ஜுக்கு தான் ப்ராப்பர்ட்டி இருக்கா? என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வருது. And look at that. Electric charge is invariant and does not depend on motion of the charged body. I told you. So ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் மோஷன் இருக்கும். என்னென்ன சார்ஜஸ்லாம் ரெஸ்ட்டில் இருக்கும் அதுதான் வந்து மூவ் ஆகும். எக்ஸ்ட்ராவாக சடனாக எதுவும் வந்து மூவ் ஆகிடாது. சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் த ஷேப் ஆஃப் அ கண்டக்டர். வெல், ரைட். சார்ஜ் டென்சிட்டி. இந்த சார்ஜ் டென்சிட்டி, for example, here look at that insulating stand. Insulating stand means maybe wood, maybe plastic. இப்போ அந்த look at that, the first one, look at that, இந்த first oneல இந்த ஒரு it is not like sphere, கிட்டத்தட்ட not exact oval shape also. Okay, ஒரு sphere வச்சுக்கலாமே, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. look at the next one, it is like egg shape அப்படி வச்சுக்கலாமா? egg ஷேப்பில் இருக்குது. yes, okay. இந்த மாதிரி ஒரு கண்டக்டர்ஸ் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, இப்போ சார்ஜஸ் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். லுக் அட் தட். சார்ஜ் டென்சிட்டி இஸ் மேக்ஸிமம் எங்கே? அட் ஷார்ப்லி கர்வ்டு சர்ஃபேஸ், தென் ஃப்ளாட் சர்ஃபேஸ். இதெல்லாம் ஃப்ளாட் சர்ஃபேஸ். லுக் அட் தட். ஷார்ப்லி, இங்கே தான் ஷார்ப்லி கர்வ்டு இருக்குது. ஷார்ப்லி கர்வ்டு, ரைட்? ஷார்ப்லி கேர்வ்டு. ஸோ ஷுவராக ஷார்ப்லி கேர்வ்டு அப்படின்னு சொல்லும்போது ஷுவராக அந்த இடத்து இதை பேஸ் பண்ணி தான் லைட்னிங் அரஸ்டர் வந்து நமக்கு நம்ம இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டாப் பில்டிங்ஸில் லைட்னிங் அரஸ்டர் வச்சுருப்போம். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம், ரைட்? ஸோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் அண்ட் பெர் ஷேப்டு கண்டக்டர், இட் மீன்ஸ் எக் ஷேப்னு நான் சொன்னேன், ரைட்? ஸோ ஃபியூ எம்சிக்யூஸ், ரைட்? பார்க்கலாமா? இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி சும்மா ஒரு few MCQs. Shall we try? சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறேன், கொஸ்டினுக்கு அப்புறம் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை அப்படியே பாருங்கள், எந்த ஆன்சர் வரும்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள், பார்ப்போம். ஆன்சர், உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் வரலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஓகே, வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ்? அண்ட் like neutral, similar. Dash charges attract each other. எது attract பண்ணும் பார்த்தோம்? ப்ளஸ் மைனஸ். It means unlike charges, not like charges, not neutral, similar. Unlike charges is the answer. Yes, unlike charges is the answer. So next question. Dash charges repel each other.
So obviously we know the answer and not unlike. Okay, the options are unlike, like, dissimilar, and both A and C. Dash charges repel each other. Repel each other. எது வந்து repel each other? ப்ளஸ் பார்த்தோம். ஸோ ஆப்வியஸாக ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அன்லைக், இது வந்து லைக் சார்ஜஸ். வெல், next, charge density is dash at a sharply curved surface, then flat surface. What are the options? Charge density is minimum at a sharply curved surface. Charge density is same at a sharply curved surface. நான் அப்படியே ஃபில் பண்ணுறேன், இந்த fill in the blanks மாதிரி ஃபில் பண்ணி நான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Charge density is maximum at sharply curved surface. Charge density is 0 at a sharply curved surface. What will be the answer? Charge density is dash at sharply curved maximum. The answer is maximum, right? So till now we had a discussion on electrostatics and electrostatics, not entire electrostatics actually. Electrostatics la few ideas எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். few ideas, very beginning, when ஒரு beginner எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு ஐ எம் a new person, I am a beginner. ஸோ நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி ஒரு என்ன ஐடியா வேணும். Actually electric charges and field, yes, basic properties of electric charge we will continue in the next session. Before that 2 minutes. ஸோ என்னென்னாலும் நம்ம இந்த செஷனில் நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை ஃபுல்லாக பார்க்கல. ஜஸ்ட் ஒரு செஷன், இந்த செஷனில் பேசிக் ஐடியா, ஒரு பிகினராக, ஒரு நியூ பர்சன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஐ எம் வெரி நியூ, தென் வாட் ஐ மஸ்ட் லேர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஃபியூ டாபிக்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் இந்த சார்ஜ், ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இது இன்னும் இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க டீட்டெயில்டாக. ஆக்சுவலி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. இதை ஃபினிஷ் பண்ணிட்டா எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபீல்டுக்கு போயிடும், எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் லேட்டர். ஸோ லைக் சார்ஜஸ் பார்த்தோம், அன்லைக் சார்ஜஸ், அண்ட் தென் attraction, force of attraction between two positive, two negative, plus and minus. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சுவலி கூலும்ஸ் லா இருக்குது, கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லானா என்ன, கூலும்க்கு எப்படி அந்த ஐடியா வந்திருக்கும், அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இதெல்லாமே நெக்ஸ்ட் செஷனில் வெரி சூன் நெக்ஸ்ட் செஷன் பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். உங்கள் புக்ஸ்லாம் இருக்கும், புக்ஸில் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ ரெடா அகாடமியோடைய ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி தான் இந்த ஃப்ரீ லைவ் செஷன். ஸோ இந்த ஃப்ரீ லைவ் செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ we will meet in next session very soon. Thank you. Bye bye.